அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஎன்ஏல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு தலைப்பு இங்க குடுத்திருக்காங்க. மராத்திய பேரரசின் ராணுவ தளங்களுக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது இந்தியாவுடைய 43வது யுனெஸ்கோ தளமாக என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மராத்திய 44வது யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மராத்திய பேரரசுடைய ராணுவ தளங்கள். அதாவது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? 43வது போன வருஷம் கொடுக்கப்பட்டுச்சு. அதனுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொய்தாம்ஸ் ஆஃப் சராய் தியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது அகோம் வம்சத்தினுடைய அந்த புதைக்கக்கூடிய நடைமுறை பரியல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த பரியல் ஸ்ட்ரக்சர் தான் வந்து மொய்தாம்ஸ் ஆஃப் சராய் தியோ அப்படிங்கிறது. அது வந்து 43வது பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டிருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 44வது பாரம்பரிய சின்னம் அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய பெயர் தான் வந்து மராத்திய பேரரசனுடைய ராணுவ தளங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சோ கிட்டத்தட்ட மராத்திய பேரரசுடைய ராணுவ தளங்கள் அப்படின்னு பாக்குறப்ப நமக்கு மொத்தம் 12 கோட்டைகளை தான் இந்த இடத்துல யுனெஸ்கோ ஹெரிடேஜ் லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க. என்னென்ன கோட்டைகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சால்ஹேர், சிவ்னேரி, லோகட், கந்தேரி, ராய்கட், ராஜ்கட், பிரதாப்கட், ஸ்வர்ணதுர்க், பன்ஹாலா, விஜய்துர்க், சிந்துதுர்க் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த 12ல 11 வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய கோட்டைகள். இன்னும் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செஞ்சி கோட்டை. இந்த செஞ்சி கோட்டையா ட்ராய் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த செஞ்சி கோட்டையானது பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய மராத்திய ராணுவ தளமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 12 ராணுவ கோட்டைகளை தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மராத்திய ராணுவ தளங்கள் அப்படின்னு சொல்லி பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா? இன்னைக்கு செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்தியை பார்த்திருக்கோம். நன்றி.